மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. In the universe, all manifestations, phenomena and evolution of life are caused by the matter and energy. ஸோ நம்மளுடைய யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டா, அண்டம் சொல்லுவோமா, ஸோ யூனிவர்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இங்கே ஃபினாமினா மேனிஃபெஸ்டேஷனாக அங்கே இருக்கக்கூடிய மாற்றங்கள். ஃபினாமினான்னா இப்போது இடி மின்னல் மழை அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ தட் இஸ் ஃபினாமினான். அண்ட் உயிரினங்கள் உருவானதுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் இது எல்லாமே உருவாச்சு. All the objects which exist around us are made up of some kind of matter. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு. We perceive these objects through our senses like sight, touch, hearing, taste and smelling. ஸோ நம்மளுடைய இந்த எல்லா சென்ஸை வச்சு பார்க்குறோம், டச் பண்ணுறோம், கேட்குறோம், டேஸ்ட் பண்ணுறோம், ஸ்மெல் பண்ணுறோம். இதெல்லாம் வச்சு இந்த எல்லா பொருள்களையும் நம்மளால் உணர முடியுது, பெர்சீவ் பண்ண முடியுது. A glass tumbler can be seen. Agarbatti burning can be recognized by its smell. ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குன்னா அதை நம்ம கண்ணில் பார்த்து கிளாஸ் டம்ளர் அப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அகர்பத்தி எரிஞ்சிட்டு இருக்குன்னா அதோடைய ஸ்மெல் வச்சு அதை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். whereas wind blowing can be felt. காற்று அடிக்கி வீசுது அப்படின்னா அது நம்மளால் உணர தான் முடியும். நம்ம பார்க்கவோ ஸ்மெல் பண்ணவோ டேஸ்ட் பண்ணவோ முடியாது விண்டை, காற்றை. all kind of matter possesses mass and occupies space. மேட்டர் அதாவது ஒரு பொருள் அப்படின்னாவே அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு உண்டான இடத்த அதை அடைச்சிக்கும், அதுக்கு உண்டான குறிப்பிட்ட வெயிட் வந்து அதுக்கு இருக்கும். மாசுனா அதுக்கு உண்டான வெயிட். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சு அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அதோடைய வெயிட் வந்து அமையும். ஸோ அதோடைய வெயிட்டும் ஒரு இடத்த அடைச்சிக்கும் அப்படின்னா அதுதான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் சம் ஆர் ஹெவி அண்ட் அதர்ஸ் ஆர் லைட். சில பொருள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சில பொருளெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஒரு சிலது ரொம்பவே லைட்டாக இருக்குது. தாஸ் மேட்டர் can be defined as anything which has specific mass and occupies space. Matter அப்படின்னா என்ன, what is matter அப்படின்னு கேட்டால் things which occupy space, ஒரு இடத்த அடைச்சிக்கும், அதுக்குண்டான டெஃபினட் மாஸ், அதுக்குண்டான ஒரு குறிப்பிட்ட மாஸ் வெயிட் வந்து அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். as we know already, matter exists as solid, liquid அண்ட் கேஸஸ். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் மேட்டர் அப்படின்றதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸஸ் அப்படின்ற இதில் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வந்து அடைச்சிடலாம். கல், மரம், இரும்பு அதெல்லாமே சாலிட் சொல்கிறோம். வாட்டர், மில்க்கு, ஃப்ரூட் ஜூஸ் அதெல்லாம் நம்ம லிக்விட் சொல்கிறோம். கேஸ்னும் போது ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நம்ம கேஷியஸ் அப்படின்றோம். மேட்டர் இன் எனி ஃபிசிக்கல் ஸ்டேட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் ஆர் அயன். இந்த மேட்டர் அப்படின்றது எதால் செய்யப்பட்டிருக்குன்னா பல ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து மாலிக்யூல்ஸாக கொடுக்கும். மாலிக்யூல்ஸ் இல்லைனா அது வந்து அயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு மேட்டரும் பார்த்திங்கன்னா ஆட்டம், மாலிக்யூல்ஸ், அயனால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட் தான் வந்து மேட்டர். ஃபிசிக்கல் ஸ்டேட்னும் போது நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும், டச் பண்ண முடியும், அதுதான் ஃபிசிக்கல் ஸ்டேட். அண்ட் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட் விச் எக்ஸிபிட்ஸ் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தேட் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒரு பொருள் இருக்குன்னா அதோடைய மிகச்சிறிய ஒரு பார்ட்டிக்கல், அதோடைய ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிக்கல் என்னென்னா ஆட்டம். ஸோ பல ஆட்டம் ஒன்றா சேர்ந்தது தான் எலமெண்ட் அப்படிங்கிறோம். அந்த ஒரு பொருள் அதோடைய தன்மைகள், ப்ராப்பர்ட்டிஸ்னும் போது அதோடைய தன்மைகள் என்ன, அது பார்க்க எப்படி இருக்கும், டச் பண்ண எப்படி இருக்கும், அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ஒரு எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸை எங்கேருந்து நம்மளால் உணர முடியும்னா அந்த ஆட்டம்ஸை வச்சு தான் இது பண்ண முடியும். Atoms of the same element or different element combine to form molecules. So நிறைய atoms ஒன்றா சேர்ந்து molecule அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுது. Atoms or group of atoms have a charge. இந்த ஆட்டம்ஸோ இல்லை அந்த மாலிக்யூல்ஸோ சார்ஜஸ் இருக்குது, அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம அயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Hence, atoms are the building blocks of matter. Atoms அப்படின்றது எல்லா மேட்டர்லையும் இருக்கக்கூடிய மிக நுண்ணிய பொருள், அதான் வந்து பில்டிங் பிளாக். இது ஆட்டம்ஸ் நிறைய ஒன்றா சேர்ந்தால் தான் மேட்டர் உருவாக முடியும். அப்போ பில்டிங் பிளாக், ஆட்டம்ஸ் இல்லாமல் மேட்டர் இல்லை. In this lesson, we'll study about symbols of elements, metals and non-metals, compounds of solid, liquid, gases and uses of compounds in daily life. இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டல், நான் மெட்டல்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ், அது சாலிட், லிக்விட், கேஸஸில் காம்பவுண்ட்ஸ் எப்படி அமையுது,
நம்மளுடைய லைஃப்பில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர். எலமெண்ட்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எலமெண்ட்ஸ் இருக்குது. தே ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் ஆன் எர்த். பூமி மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய பில்டிங் பிளாக் வந்து இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பொருளே வந்து உருவாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பென்சில், டெஸ்க், மவுண்டெயின், கார், புக் எக்ஸட்ரா எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே வந்து ஆட்டம்ஸால் செய்யப்பட்டது தான். Do you know that when you are breathing you are actually inhaling air? நம்ம ப்ரீத் பண்ணும்போது, நம்ம சுவாசிக்கும் போது காற்று வந்து உள்ளே போகுது, அது நமக்கு தெரியும். The air you breathe is made up of many elements like oxygen, nitrogen, argon. நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றுல ஆக்சிஜன் அப்படிங்கிற எலமெண்ட், நைட்ரஜன்ற எலமெண்ட், ஆர்கான் அப்படிங்கிற எலமெண்ட் எல்லாம் உள்ளே சேர்ந்து தான் ஒன்றா தான் போகுது. An element is a pure substance that cannot be broken down by chemical methods into simpler components. எலமெண்ட் அப்படின்றது என்னென்னா ரொம்ப பியூராக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், கலவை இல்லாமல் வெறும் அந்த குறிப்பிட்ட ஆட்டம்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். அதை வந்து ஃபர்தராக கெமிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம இதை பிரேக் டவுன் பண்ணலாம், இதை இன்னமும் ரொம்ப சின்னதாக பண்ணலாம், இதை உடைக்கலாம் அப்படின்னா உடைக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், த எலமெண்ட் கோல்டு கேன் பி broken down into anything other than gold. ஒரு கோல்டு பீஸ் எடுத்து நீங்கள் உடைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப குட்டியாக பீசஸாக, அது நம்ம பவுடர் மாதிரி கூட ரொம்ப பீசஸாக நம்மளால் அதை வந்து பிரேக் பண்ண முடியும். ஆனாலும் அது கோல்டு தான், கோல்டு ஆட்டம்ஸ் தான். அதுதான் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுவுமே கலக்காத ஒரு பொருள் தான் எலமெண்ட் அப்படின்றோம். இஃப் யூ கீப் ஹிட்டிங் கோல்டு வித் அ ஹேமர், சுற்றி எடுத்து கோல்டை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீஸ் would get smaller. அந்த பெரிய பீஸ் என்னாகும், குட்டி குட்டியாக ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஈச் பீஸ் will always be gold. அந்த சின்ன பீஸ் நம்ம எவ்வளோ குட்டியாக அதை பீஸ் பண்ணாலும் கூட ஒவ்வொரு பீஸும் வந்து அது கோல்டு தான், அது வேறு பொருளாக அது மாறாது. எலமெண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு சொல்லும்போது அந்த கோல்டு வந்து கோல்டு ஆட்டம்ஸால் செய்யப்பட்ட ஒரு பொருள் தான், அந்த எலமெண்ட் தான் கோல்டு. ஒரே வகையான ஆட்டம்ஸால் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கும். an atom is the smallest particle of an element. ஒவ்வொரு பொருளுடைய ரொம்ப சிறிய ஒரு துகள் தான் வந்து ஆட்டம்ஸ். this still has the same properties of the element. இந்த ஆட்டம்ஸை வச்சு தான் அந்த எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அமையுது. And atoms of a specific element have exactly the same chemical makeup, size and mass. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு அது பெரிய பீஸோ சின்ன பீஸோ அது வேறு ஷேப்பில் இருக்கோ, அது எப்படி இருந்தாலும் சரி, அதோடைய கெமிக்கல் மேக்கப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றா தான் இருக்கும். சைஸு, அதோடைய வெயிட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், அது மாறவே மாறாது. ஏன்னா அது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தோம் இப்போ தான் நம்ம. ஈச் ஆட்டம் ஆஸ் அன் அட்டாமிக் நம்பர். ஒவ்வொரு ஆட்டமுக்குமே அட்டாமிக் நம்பர் இருக்குது. அட்டாமிக் நம்பர்னால் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அந்த ஒரு ஆட்டமுடைய நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் அந்த ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர். that are in a nucleus of single atom of that element. ஒவ்வொரு ஆட்டம்குள்ளேயும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை ப்ரோட்டான்ஸ், அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர் ஒவ்வொரு ஆட்டமுக்கும். there are a total of 118 elements. இன்ன வரைக்கும் எத்தனை எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மெனி எலிமெண்ட்ஸ் அக்கர் நேச்சுரலி ஆன் எர்த். இந்த 118 எலிமெண்ட்ஸ் நிறைய வந்து இயற்கையாகவே பூமி மேலே நமக்கு கிடைச்ச எலிமெண்ட்ஸ். ஹவவர் சம் ஆர் கிரியேட்டட் இன் லெபார்டரி பை சயின்டிஸ்ட். சில எலிமெண்ட்ஸ் வந்து சயின்டிஸ்டால் லேபுக்குள்ளே க்ரியேட் பண்ண சில எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த 118 எலிமெண்ட்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ஸில் வரும். சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். A symbol is an image. symbol அப்படின்றது என்ன, அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உருவம், ஆப்ஜெக்ட் எக்ஸெட்ரா, தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம் மீனிங். ஏதோ ஒரு மீனிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சிம்பிள். இப்போ நம்ம ரோடில் போகும்போது கூட நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இட் இஸ் அ சிம்பிள். ஏதோ ஒரு மீனிங் அது சொல்ல வருது, அந்த மாதிரி தான். ஃபார் இன்ஸ்டன்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள், டவ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பீஸ். நம்ம புறா எடுத்து அப்படியே பறக்கிற மாதிரி விடுறோம் அப்படின்னா அது அமைதிக்கான ஒரு சின்னமாக நம்ம எடுத்துக்கிறோம். சிமிலர்லி அதே மாதிரி வி டினோட் மெத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன்ஸ் பை சிம்பிள்ஸ். நம்ம மேக்ஸ் செய்யக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம சிம்பிள்ஸ், ஏடிடி, ஆட், சப்ராக்ட், டிவைட் அப்படின்னு வார்த்தைகளால் எழுதாமல் ப்ளஸ்ஸு மைனஸு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சேம் வே அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலையும் ஈச் எலமெண்ட் இஸ் டினோட்டட் பை அ சிம்பிள். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபுல்லாக பேர் எழுதாமல் அதுக்குன்னு ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் அவுட் த நேம் ஆஃப் தன் எலமெண்ட் எவ்ரி டைம் வுட் பிகம் டூ ட்ரபிள்சம். ஒவ்வொரு முறையும் இந்த கெமிக்கல் நேம்ஸை ஃபுல்லாக உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சிம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க சயின்டிஸ்ட். ஸோ த நேம் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் கால்ட் அஸ் சிம்பிள்ஸ். ஒரு எலமெண்ட்டுடைய பேரை சுருக்கி சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். லெட் அஸ் லேர்ன் த பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்.
இந்த எலமெண்ட்ஸ்க்கு இந்த சிம்பிள்ஸ் எப்படி வந்துச்சு, அதோடைய வரலாறை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரீக்குடைய சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் மாதிரி இருக்கும் பாருங்கள். ப்ளஸ் மாதிரி போட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி போட்டு நம்ம அந்த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் குறிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்ஷியன்ட் க்ரீக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ரெப்ரசன்ஸ் த 4 பேசிக் எலமெண்ட்ஸ். அந்த காலத்தில் இந்த பிக்சரை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேசிக்கான எலமெண்ட், நம்ம பூமி சுற்றி இருக்கக்கூடிய பேசிக்கான எலமெண்ட் என்ன, எர்த்து, ஏரு, ஃபயரு, வாட்டர். பூமி, காற்று, நெருப்பு, தண்ணி. அதை வச்சு இந்த சிம்பிள் வந்து அமைச்சாங்க பாருங்கள். காற்று எங்கே இருக்கும், மேலே இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏர் அப்படின்னு போட்டாங்க. லேண்ட், பூமி எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ கீழ் நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல எர்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட் சைடில் ஃபயர் போட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடில் வாட்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஃபயர் மேலே இருக்கிற மாதிரியும் வாட்டர் இப்படி கீழே திரும்பி இருக்க மாதிரி இந்த பிக்சர் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே ஏரும் ஃபயரும் ஒன்றா சேர்ந்தா வார்ம், ஏரும் வாட்டரும் ஒன்றா சேர்ந்தா மாய்ஸ்ட், வாட்டரும் எர்த்தும் ஒன்றா சேர்ந்தா கோல்டு, எர்த்தும் ஃபயரும் ஒன்றா சேர்ந்த ட்ரை. இந்த பிக்சர் இந்த மாதிரி தான் வந்து க்ரீக்ஸ் வந்து சிம்பிள், கெமிக்கல் சிம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அல்கெமிஸ்ட் சிம்பிள். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சிம்பிள்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா, இன் தி டேஸ் ஆஃப் அல்கெமிஸ்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் தட் பீப்புள் யூஸ்ட் வேர் ரெப்ரசன்டட் பை டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ். ஸோ அல்கெமிஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு சிம்பிள் வந்து கொடுத்து அவங்க எழுதிட்டு இருந்தாங்க, அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வைல் த ட்ரை டு சேஞ்ச் லெஸ் வேல்யூபிள் மெட்டல் இன்டு கோல்டு. விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல், ஏதோ ஒரு பொருளை எடுத்து அதை கோல்டாக மாற்றும் போது அவங்க அதுக்கு வெவ்வேறு வகையான சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. தட் ப்ராசஸ் கால்ட் அல்கெமி. அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம அல்கெமி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டலை கோல்டாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் செய்கிறத அல்கெமின்னு சொல்கிறோம். அண்ட் மென் ஹூ டிட் திஸ் ஒர்க் வேர் நோன் அஸ் அல்கெமிஸ்ட். அந்த ஒர்க்கை யார் செய்கிறாங்களோ, வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டலை கோல்டாக யாரெல்லாம் வந்து மாற்றக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்கள வந்து அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிக்கலுக்கு பாருங்கள் 2 ரவுண்ட் மாதிரி போட்டு நடுவில் வேர்ட்டிக்கலாக மேலே கீழே வர மாதிரி நிக்கலுக்கு உண்டான சிம்பிள், அர்சனிக் உண்டான சிம்பிள், ஆன்டிமனி வாட்டருக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து வாட்டரை குறிக்குது. ஆன்டிமனின்றது ரவுண்ட் போட்டு மேலே ப்ளஸ் வரும்போது அது ஆன்டிமனியை குறிக்குது. இந்த மாதிரி சிம்பிள்ஸை அல்கெமிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Then Dalton symbol வந்துச்சு. In 1808, John Dalton, English scientist, tried to name various elements based on pictorial symbols. 1808ல ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பிக்சர் வச்சு பிக்டோரியல் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. These symbols are difficult to draw and hence they were not used. It is only ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வரைகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால இதில் அதிகமாக யூஸ் பண்ணலை. இது இந்த வரலாறு முக்கியத்துவம்காக இதை வந்து வச்சுருக்காங்க. இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன் அப்படின்னா ரவுண்ட் போட்டு நடுவில் ஒரு டாட்டு, நைட்ரஜன் அப்படின்னா ரவுண்ட் போட்டு நடுவில் ஒரு லைனு, கார்பன்னா ஃபுல்லாக கலர் போட்டிருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு. இது பார்த்து வச்சுக்கோங்க, 1 வேர்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க. தென் பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ். ஸோ டால்டன் சிம்பிளுக்கு அடுத்து பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ் வருது. இன் 1808 டால்டன் சிம்பிள், 1813ல பெர்சிலியஸ் சிம்பிள். ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் டிவைஸ்ட் a system using letters of alphabets. டால்டன் வந்து அந்த பிக்சர் வச்சு கொடுத்தாரு. ஜான் ஜேக்கப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸுடைய லெட்டர்ஸை வச்சு ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸுடைய லெட்டர்ஸை வச்சியும் இதுக்கு வந்து புதுசாக ஒரு சிம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ரேதர் தென் சைன்ஸ், வரைகிற மாதிரியெல்லாம் இல்லாமல் லெட்டரை வச்சே இவர் வந்து ஒரு சிம்பிள் கொடுக்க ஆரம்பித்தார். த மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் பெர்சிலியஸ் சிஸ்டம் ஃபாலோஸ் அண்டர் தி ஹெட்டிங் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் தி எலமெண்ட். இவருடைய பெர்சிலியஸ் சிம்பிள்ஸுடைய மாடிஃபைடு வெர்ஷன், அதாவது மாற்றிருக்கக்கூடிய, மாடிஃபைட்னா மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வெர்ஷன் தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சிம்பிள்ஸ். இதுக்கு என்ன சொல்கிறாங்க, பேர் சொல்லியிருக்காங்க. இவருடைய அந்த மாடிஃபைடு வெர்ஷனுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாடிஃபைடு வெர்ஷனை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் தி எலமெண்ட். நம்ம இப்போ அன்றாடம் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் என்ன, அது எப்படி எழுதுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த சிம்பிள்ஸ் ஆஃப் மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸ் மெயின்லி நான் மெட்டல்ஸ் யூஸ் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் their இங்கிலீஷ் நேம். இங்கிலீஷில் அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேமுடைய முதல் எழுத்து மட்டும் எடுத்து, அதை அந்த ஆல்ஃபபெட்டுடைய முதல் எழுத்தை மட்டும் எடுத்து அதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினாக வந்து நான் மெட்டலுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ போரான் அப்படின்னா பி, கார்பன் அப்படின்னா சி. வெறும் சி மட்டும் போட்டோன்னா அது கார்பன் அர்த்தம். ஃப்ளோரினுக்கு எஃப்னு போட்டோம்.
இந்த டேபிளர் காலம் பார்த்துக்கோங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மெட்டலில் அந்த பேருடைய ஃபஸ்ட்டு எழுத்தை கொண்டு வந்து கேபிட்டல்ஸில் போடும்போது அது அதோடைய சிம்பிளாக மாறுச்சு. போரான் பி, கார்பன் சி, ஃப்ளூரின் எஃப், ஹைட்ரஜன் ஹெச், அயோடின் ஐ, நைட்ரஜன் என், ஆக்சிஜன் பாஸ்பரஸ்க்கு பி, சல்ஃபர் எஸ், வெனடியம்க்கு வி, யுரேனியம்க்கு யூ, இட்ரியம்க்கு ஒய். If two elements have same first letter, இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அந்தந்த எலமெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பேர்களுடைய முதல் எழுத்தை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம், அதோடைய சிம்பிளை வச்சுக்கிட்டோம். இப்போ சப்போஸ் 2 எலமெண்ட்டுக்கு ஒரே எழுத்தால் ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்க, பேரியம், பெரிலியம், ரெண்டுமே பிலேயே ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தென் தி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் ஆஃப் தி நேம் ஆர் யூஸ்ட் அஸ் சிம்பிள். அப்போ ஃபஸ்ட் லெட்டரையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டரையும் ஒன்றா சேர்த்து அதோடைய சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் இன் அப்பர் கேஸ். இங்கே அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்னு அர்த்தம். அந்த செகண்ட் லெட்டர் இஸ் இன் லோயர் கேஸ். லோயர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸ்னு அர்த்தம். அலுமினியம்க்கு பாருங்கள் ஏஎல், பேரியம்க்கு பிஏ, பெரிலியம்க்கு பிஇ. அப்போ ரெண்டு எழுத்து ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. பிஸ்மத், புரோமின் ரெண்டுமே பிபியில் ஆரம்பிக்குது. ஸோ பிஐனா பிஸ்மத்து, பிஆர்னா புரோமின். இங்கே 4 எலமெண்ட்ஸும் ஒன்றா பிலேயே ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போ இந்த மாதிரி இடங்களில் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு எழுத்தை ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருக்கணும், செகண்ட் வரக்கூடியது ஸ்மாலாக இருக்கணும். இது 1 வேர்ட்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. கோபால்ட் CO, ஹைட்ரஜனுக்கு கேபிட்டல் ஹெச், ஹீலியம் HE. இங்கே ஹைட்ரஜனுக்கு கேபிட்டல் ஹெச் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஹீலியம்க்கும் ஹெச் எடுத்துக்கிட்டால் கன்ஃபியூஷன் வரும். அதனால் ரெண்டாவது எழுத்தை இங்கே HEன்னு எடுத்துக்கிட்டாங்க. நிக்கல் NI, நியான் NE, சிலிகான் SI, சல்ஃபர் S. அடுத்த நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். இஃப் தி ஃபஸ்ட் 2 letters ஆஃப் தி நேம்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆர் சேம். இப்போது ஃபஸ்ட் டேபிள் காலமில் என்ன பார்த்தோம், அந்த எலமெண்ட்டுடைய பேருடைய ஃபஸ்ட்டு எழுத்தை எடுத்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன வருது, ஒருவேளை 4-5 எலிமெண்ட்ஸ் ஒரே எழுத்தால் ஆரம்பித்தா என்ன பண்ணுறதுன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்தும் சேமாக இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டேபிளர் காலம் பாருங்கள், கன்ஃபியூஷன் போயிடும். ஆர்கான், அர்சனிக் ரெண்டுமே ஏஆர்னே ஆரம்பிக்குது. இதே மேலே டேபிளர் காலமில் பேரியம் BAன்னு ஆரம்பிச்சிச்சு, பெரிலியம் BEன்னு ஆரம்பிச்சிச்சு. ஸோ கன்ஃபியூஷனில் நம்ம எடுத்து 2 லெட்டர் போட்டுக்கிட்டோம். ஆனால் இங்கே ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் சேமாகவே வருது. ஆர்கானுக்கு AR வருது, அர்சனிக்கும் ARே வருது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் தி ஃபஸ்ட் 2 letters ஆஃப் தி நேம்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆர் சேமாக இருக்குன்னா, சிம்பிள் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் ஆர் தேர்ட் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் நேம் அண்ட் தே டு நாட் ஹேவ் இன் காமன். ஸோ இப்போ ரெண்டாவது எழுத்து சேமாக இருக்கா, மூணாவது எழுத்தை சேர்த்திக்கும். ரெண்டாவது எழுத்தை விட்டுட்டு மூணாவது எழுத்தை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஆர்கானுக்கு AR கொடுத்துக்கிட்டாங்க, அர்சனிக்கு AR கொடுக்காம ASன்னு போட்டுக்கிட்டாங்க. ஸோ குளோரினுக்கு CL, குரோமியம்க்கு CR, கால்சியம்க்கு CA, கேட்மியம்க்கு CD, மெக்னீஷியம்க்கு MG, மேங்கனீஸ்க்கு MN. ஸோ இங்கே கன்ஃபியூஷன் முடிஞ்சுது. தென் சம் symbols are used on the basis of their Greek name or Latin name of the elements. சில எலமெண்ட்ஸ்க்கு க்ரீக் நேம்ஸும் லாட்டின் மொழியுடைய நேம்ஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்க்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த நேம்ஸ், அந்த க்ரீக் வார்த்தையோ லாட்டின் வார்த்தை, அந்த வார்த்தையுடைய எழுத்துக்களை எடுத்து சிம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் 11 இருக்குது. அந்த மாதிரி லாட்டின் நேம் க்ரீக் மொழியிலையும் லத்தீன் மொழியிலையும் வந்திருக்கக்கூடிய நேம்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட் மொத்தம் 11 இருக்குது. இது ஒரு 1 வேர்ட்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான லத்தீன் நேம் இருக்கக்கூடிய இந்த 11 எலமெண்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். சோடியம்க்கு நாட்ரியம் பேர், அதனால அது NA கொடுத்துருக்காங்க. பொட்டாசியம்க்கு கேலியம் அப்படின்றது அதோடைய லாட்டின் நேம், அதனால தான் K கொடுத்துருக்காங்க. அயன், ஃபெரம், FE. காப்பர், குப்ரம், CU. சில்வருடைய லாட்டின் நேம் அர்ஜென்டம், அதனால் AG. சில்வருக்கு வந்து நம்ம AG சொல்லுவோம். கோல்டு வந்து RM, அதோடைய சிம்பிள் AU. மெர்க்குரி, ஹைட்ரார்கிரம், HG. லெட்டுக்கு பிளம்பம், PB. டின் வந்து ஸ்டானம், SN. ஆன்டிமனி, ஸ்டிபியம், SB. டங்ஸ்டன், உல்ஃப்ராம், W. ஸோ இது வந்து தனி கேட்டகரி. லாட்டின் நேம், லத்தீன் மொழியும் க்ரீக்க மொழியிலும் பேர் வச்சுருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் அந்த பேர்லேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தென் சம் எலமெண்ட்ஸ் ஆர் நேம்டு யூஸிங் த நேம் ஆஃப் தி கண்ட்ரி, சயின்டிஸ்ட், கலர், மைத்தாலஜிக்கல் கேரக்டர், பிளானட். சில எலமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணாங்க, சயின்டிஸ்டுடைய பேர், அதோடைய கலரை வச்சு அதுக்கு பேர் கொடுத்தாங்க. மைத்தாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னா அந்த கடவுளுடைய பெயர்கள் கொடுத்தாங்க. பிளானட் நம்ம பூமி, மாஸ், மெர்க்குரி, வீனஸ், அதை வச்செல்லாம் நேம்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான எலமெண்ட்டுக்கு பெயர்கள் எப்படி, சிம்பிள்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பேரை வச்சே அந்த லெட்டர்ஸ் கொடுத்து சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க.
அந்த மாதிரி வந்து சில காலம் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமெரிக்கம் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு ஏஎம் அப்படின்னு சிம்பிள் கொடுத்தாங்க. இது வந்து அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்கம் சொல்கிறாங்க. யூரோப்பியம் EU யூரோப் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நொபீலியம் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அதுக்கு சிம்பிள் வந்து NO. அது ஆல்ஃபர்ட் நோபல் சயின்டிஸ்டுடைய பேர். நோபல் அப்படிங்கிற ஆல்ஃபர்ட் நோபலுடைய சயின்டிஸ்டுடைய பேருக்காக இந்த நொபீலியம் என்ற எலமெண்ட்டுக்கு பேர் கொடுத்தாங்க, அதுக்கு NO. அயோடின் வந்து ஐ சொல்கிறோம், ஏன்னா அது வைலட் கலரில் இருக்குன்றதுனால. க்ரீக்கில் வைலட் கலருக்கு அயோடின்னு சொல்கிறாங்க, அதனால் அது ஐ. மெர்க்குரிக்கு ஹெச்ஜின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, காட் மெர்க்குரின்னு ஒரு கடவுள் இருந்தது, அது மைத்தாலஜிக்கல் கேரக்டர் அது. ஸோ அந்த மெர்க்குரின்ற ஒரு கடவுளுடைய பேரில் இருந்து தான் ஹெச்ஜி அப்படின்றது இங்கே வந்தது. ப்ளூட்டோனியம்ன்றது ப்ளூட்டோ, நம்மளுடைய பிளானட், டிராஃப்ட் பிளானட்னு அதுக்கு சொல்லிட்டாங்க, அதிலிருந்து கொண்டு வந்தது தான் PU ப்ளூட்டோனியம். நெப்டியூனியம் இதுவும் தெரியும் நமக்கு, ஒரு பிளானட் NP. யுரேனியமும் நமக்கு யுரேனஸ் அப்படிங்கிற பிளானட்லேருந்து வந்த ஒரு எலமெண்ட்டுடைய பேர் தான். இது எல்லாமே வந்து அந்த எலமெண்ட்ஸ் தான். 118 எலமெண்ட்ஸ் படித்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய பெயர்கள் தான். ரைட்டிங் த சிம்பிள்ஸ், ஒரு சிம்பிளை எப்படி எழுதணும் அப்படின்னா, while writing the symbol for an element we should adhere to the following rules. சில ரூல்ஸ் அதுக்கு இருக்குது. if the elements has a single English letter as the symbol it should be written in capital letter. இப்போ ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் ஒரே ஒரு எழுத்து மட்டும், இப்போ அயோடினுக்கு I தான் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு H மட்டும் தான் இருக்குது, பொட்டாசியமுக்கு K மட்டும் தான் இருக்குது. அப்போது அந்த மாதிரி சிங்கிள் எழுத்தால் மட்டும் குறிப்பிட்டு அது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஃபார் எலமெண்ட்ஸ் ஹேவிங் 2 letter symbols, இப்போது நம்ம இங்கே மேலே பார்த்ததுல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 எழுத்தால் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டலில் தான் இருக்கணும், செகண்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். இது ஒரு ரூல், சிம்பிள்ஸ் எழுதுறதுக்கு உண்டான ஒரு ரூல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.